நல்லா இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். The Chennai Silks தரமான ஆடி, பெருமை மிக ஆடி. நான் எப்படி உன்னை பிரிஞ்சிருக்க போறேன்னு தெரியல. நினைச்சா கிளம்பி முன்னாடி வந்து நிப்ப. இனி எப்படி பார்க்க முடியுமா உன்னை? இனியா, மும்பை என்ன ரொம்ப தூரத்திலே இருக்கு. ஃப்ளைட்ல போனா 2-2.5 மணி நேரத்துல போயிடலாம். காலையில 5 மணிக்கு ஃப்ளைட் ஏறினா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அங்க போய் நிக்கலாம். இதுக்கு போய் கண் கலங்குற? யாழினி, தைரியமா போயிட்டு வா. உன் தங்கைய நான் பாத்துக்கிறேன். தேங்க்ஸ் மாமா. இனியா, பார்த்து பத்திரமா இருந்துக்க. நான் டெய்லி கால் பண்றேன். நீ எனக்கு டெய்லி கால் பண்ணு. நாங்களும் மும்பைக்கு வந்து உன்னை பாக்குறோம். பாய். பாய் கைஸ். பாய். பாய் டாலங்கோ. டேக் கேர். பாய்ண்ணா. இனியா, நானும் இளங்கவும் கூலா பாய் சொல்லிட்டோம்ல, அதே மாதிரி நீயும் யாழ்னியும் பாய் சொல்லிக்க வேண்டியதானே. எதுக்கு கண்ணெல்லாம் கலங்கி பாவம்? நீங்க அம்மா பராமரிப்புல வளர்ந்தவங்க. ஆனா நாங்க அப்படி இல்ல. அம்மா இல்லாம வளர்ந்தவங்க. உனக்கு நான் அம்மா, எனக்கு நீ அம்மான்னு சொல்லிதான் நானும் யாழ்னியும் ஆறுதல் படுத்திக்குவோம். எங்களால அப்படி ஈஸியெல்லாம் பிரிய முடியாதுங்க. அச்சோ, சரிம்மா. கூல் கூல். டோன்ட் வரி, இட்ஸ் ஓகே. கூல். யாழ்னிக்கு நம்ம மாமா அமுதா சித்தியால இருக்கிற ஆபத்துல இருந்து தப்பிக்கிறதுக்காக அவங்கள வேற ஊருக்கு போங்கன்னு ஈஸியா சொல்லிட்டோம். ஆனா அங்க போய் யாழ்னி தனியா எப்படி கஷ்டப்பட போறாளோங்கிற கவலை எனக்கு இப்பவே வந்துருச்சுங்க. She'll be fine. Don't worry. Don't worry. சரி, நீங்க சாப்பிடுங்க. Okay. அவதான் வேலையா இருக்கான்னு தெரியுதுல்ல. ஒரு காஃபி போட்டு எடுத்துட்டு வரலாம்ல. போய் ஒரு காஃபி போட்டு எடுத்துட்டு வா. காஃபி கூட, அது கூட, இது கூடன்னு மட்டும் கேளு. வேற எந்த விஷயத்துலயும் என் பேச்ச கேட்றாத. நான் எதுக்குதான் உன் தங்கச்சின்னு இந்த வீட்ல இருக்கேன்னு தெரியல. இப்ப எதுக்கு தேவையில்லாம மூஞ்சி தூக்கி வச்சிட்டு இருக்க? என்னாச்சு உனக்கு? அப்புறம் என்னன்னு? இந்த வீட்ல ஏதாவது ஒழுங்கா நடக்குதா? புள்ளத்தாச்சியா இருக்கிற பொண்ணு யாராவது புயலுக்கும் மழைக்கும் நடுவுல அனுப்பி வைப்பாங்களா? இளங்கோ பொறுப்பான பையனா இருந்தா கூட பரவாயில்ல. அவனுக்கு ஆபீஸ் வேலையை தவிர வேற எதுவுமே கண்ணுக்கு தெரியாது. அவனை போய் நம்பி புள்ளத்தாச்சி பொண்ணு அனுப்பி வச்சிருக்க. என்ன பண்ண சொல்ற? நான் என்ன எடுத்து சொல்லாமையா இருந்தேன்? நேத்துல இருந்து நானும் பல விதமா சொல்லிட்டு தான் இருந்தேன். அவன் எனக்கு வேலை தான் முக்கியம், எனக்கு இது லைஃப்ல முக்கியமான வாய்ப்புன்னு சொல்லும்போது நான் என்ன பண்ண முடியும்? இவளுக்கு தான் யாழ்னி மேல அக்கறை ஜாஸ்தியா இருக்கான். என்ன கதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கா? கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கா. நேரங்காலெல்லாம் நல்லா அமைஞ்சி கூடி வந்தா கூட பரவாயில்ல. காலையில இருந்து அடுத்தடுத்து எல்லாமே அபசகுணமாவே நடந்துட்டு இருக்கு. இந்த குடுகுடுப்புக்காரன் என்னன்னா, இந்த வீட்டோட வாரிசு வெளியே போனா கெடுதல்னு சொல்றான். அதுக்கப்புறமும் யாராவது அவங்களை அனுப்பி வைப்பாங்களா? இத்தனை நாளும் இல்லாம எனக்கு வேற அவங்க கிளம்பும் போது தும்பல் வந்துருச்சு. அது நினைச்சாதான் என் மனசு படப்படப்பட நடிச்சுக்குது. அண்ணே, அந்த குழந்தை உன் உசுறு சம்பந்தப்பட்ட விஷயம் என்ன? உன் உசுருக்கு ஒண்ணுனா என்னால தாங்கிக்க முடியுமா சொல்லு? ஏய் கௌரி, சொல்லுங்க. பாரு, இவளுக்கு இருக்கிற அக்கறை கொஞ்சமாவது உனக்கு இருக்கா? இந்த மாதிரி சமயத்துல நீ உன் பிள்ளைக்கு எடுத்து சொல்லணும். நீ என்னன்னா உன் பையன் பண்றதா சரின்னு சொல்ற. ஒரு வீட்டுல அம்மாவும் அப்பாவும் எதிரும் புதிருமா கருத்து சொன்னா பிள்ளைங்க எப்படி நம்ம பேச்ச மதிப்பாங்க? ஏங்க,
எனக்கு மட்டும் என் புள்ளையும் மருமகளையும் பிரிஞ்சிருக்கணும்னு ஆசையா என்ன? அவங்க கிளம்பி போறது எனக்கே ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. ஆனா இளங்கோ அதுலதான் என் எதிர்காலமே இருக்குன்னு சொல்லும்போது நான் என்ன சொல்ல முடியும்? ஒரு வயசுக்கு மேல ஒரு அளவுக்கு தான் புள்ளைங்க கிட்ட சொல்ல முடியும். ரூமுக்குள்ள போட்டு பூட்டி வைக்கவா முடியும்? இப்படி ஆளாளுக்கு ஒரு காரணத்தை சொல்லிட்டு ஒதுங்கிடுங்க. கடைசியில நான் தான் போவிட்டேன்னு என் தலை தான் உருளும். நியூஸ் அது பார்ப்போம். பூக்களின் வரத்து குறைந்துள்ளதால் கோயம்பேடு சந்தையில் பூக்களின் விலை அதிகரித்திருப்பதாக வியாபாரிகள் கூறுகின்றனர். இது ஒரு பெரிய விஷயமா? ஒவ்வொரு வருஷமும் விலை ஏறும் இறங்கும். இது ஒரு பிரச்சனையா? கொஞ்ச நாள் போனா விலை குறைய போகுது. மும்பையில் காலை முதல் கனமழை பெய்ய தொடங்கியிருக்கிறது. கடந்த சில நாட்களாகவே அரபிக்கடலில் ஏற்பட்டுள்ள புயல் சின்னம் காரணமாக மழை பெய்து வருகிறது. புயல் சின்னம் வலுப்பெற்று புயலாக உருமாறுவதால் மழையின் அளவும் அதிகரித்திருக்கிறது. இதனால் மும்பையில் அனைத்து இடங்களிலும் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இதைத் தொடர்ந்து மும்பையின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த சில நாட்களுக்கு மழை தொடரும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்திருக்கிறது. கேட்டியா? என்னங்க இது? ஐயோ, ஆஹா, லட்டு மாதிரி ஒரு விஷயம் கிடைச்சிருக்கே. நம்மளோட அஸ்திரம் எல்லாம் வீணா போயிடுச்சுன்னு நினைச்சிட்டு இருக்கிறப்ப கடவுளே பார்த்து ஒரு புது அஸ்திரத்தை கொடுத்திருக்காரே. இந்த புயல் மேட்ரை செம்மையா யூஸ் பண்ணிட வேண்டியதான். என்னென்ன இப்படி சொல்றாங்க? இப்பதானே பிளைட் ஏறதுக்கு 2 பேரும் போயிருக்காங்க. இந்த சமயம் பார்த்து மும்பைல எப்படி புயல் அடிக்குதுங்கறாங்க? என்ன ஊருக்கு போறதுன்னு முடிவு பண்ணா சரியான சமயமா பார்த்து போக வேண்டாமா? இப்படியா புயல் நேரத்துல போறதுன்னு முடிவு பண்ணுவா? இந்த விஷயம் முன்னாடியே இளங்கோக்கு தெரியுமான்னு தெரியலையே. இவன் எதுக்கு இப்ப திடீர்னு முடிவு பண்ணா? அவனுக்கு தெரிஞ்சிருக்காதுங்க. தெரிஞ்சிருந்தா இப்படி ஒரு முடிவு பண்ணிருக்க மாட்டான். மழையும் புயலுமா இருக்கிறப்போ யாராவது புள்ளத்தாச்சி பொண்ணு கூட்டிக்கிட்டு முன்ன பின்ன தெரியாத ஊருக்கு போவாங்களா? அங்க ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிடுச்சுன்னா என்ன ஆகுறது? ஐயோ, ஏன் தான் இந்த வீட்ல எல்லாரும் இப்படி கவனக்குறைவா இருக்கீங்கன்னு தெரியல. இங்க பாருங்க, நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. இந்த வீட்ல யாருக்குமே புள்ளத்தாச்சி பொண்ண வீட்ல வச்சிருக்கோங்கிற எண்ணம் சுத்தமா இல்ல. அதான் எல்லாரும் எடுத்தோம் கவுத்தோன்னு முடிவு பண்றீங்க. இத பத்தி எல்லாம் நான் கவலைப்பட்டா என்ன யாருக்கிட்ட இருந்து விலைக்கு வைக்கிறீங்க? இப்ப எங்க இருக்காங்கன்னு தெரியலையே. ஃளைட் ஏறிட்டு இருப்பாங்களோ? அண்ணே, ஃளைட் 10 மணிக்கு தானே. அவன் இன்னும் ஏர்போர்ட்டுக்கு கூட போயிருக்க மாட்டான். அவனுக்கு போனை போட்டு பாதி வழியில திரும்ப வர சொல்லுங்க. சரி, ஃளைட்டே ஏறி இருந்தாலும் இப்ப என்ன, திரும்ப வர சொல்லுங்க. நமக்கு நம்ம பிள்ளைங்க உயிர் தான் முக்கியம். போனை போடுங்க. இளங்கோ, கேட்கணும்னு நினைச்சேன். திடீர்னு கிளம்பி மும்பை போறோமே, அங்க நம்ம எங்க தங்க போறோம்? கம்பெனியோட ஃபிளாட் கொடுத்துருக்காங்க யாழினி. அங்க ஒரு மாசம் தங்கிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வேற எங்கேயாவது இடம் பார்த்துக்கலாம். சாரி இளங்கோ, திடீர்னு நான் பெரிய செலவை இழுத்து விட்டுட்டேன்ல. வெரி சாரி. நான் செலவை பத்திலாம் யோசிக்கவே இல்லை. வாழ்க்கையோட அடுத்த கட்டத்துக்கு போகும்போது செலவுலாம் ஆக தான் செய்யும். அதெல்லாம் என்னால சமாளிச்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாம எனக்கு உன் சந்தோஷம் ரொம்ப முக்கியம் யாழினி. என்னாச்சுங்க? என்னண்ணே, போன் போகுதா இல்லையா? போன் கனெக்ட் ஆக மாட்டேங்குது. திரும்ப திரும்ப ட்ரை பண்ணுன. இல்ல இளங்கோ, வீடு பெருசா இருக்கணும்னு அவசியம் இல்ல. ரொம்ப சின்ன வீடா இருந்தா கூட போதும், அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துக்கலாம். மாமா, அமுதா சித்தி இவங்க 2 பேரும் பக்கத்துல இல்லாம இருந்தாலே நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். இன்னும் 1/2 மணி நேரம் தான் யாழினி. அதுக்கப்புறம் நம்ம ஃபிளைட்டே டேக் ஆஃப் ஆயிடும். அதுக்கப்புறம் யாருனாலையும் நம்மளை சென்னைக்கு திருப்பி கூப்பிட முடியாது.
யார் இளங்கோ? அப்பா தான் கூப்பிடுறாரு. மாமா எதுக்கு இப்ப கூப்பிடுறாரு? அவருக்கு என்ன, நம்ம ஏர்போர்ட்டுக்கு போயிட்டோமா இல்ல ஃப்ளைட்டு கிளம்பிருச்சான்னு ஏதாவது ஒன்று கேட்டுக்கிட்டே தான் இருப்பாரு. சரி, போன் எடுத்து பேசுங்க. ஸ்பீக்கர்ல போடுங்க. அப்பா என்னங்கப்பா? இளங்கோ, இப்ப எங்க இருக்கீங்க? ஏர்போர்ட்டுக்கு பக்கத்துல வந்துட்டோம்ப்பா. இன்னொரு 10 நிமிஷத்துல ஏர்போர்ட் போயிரும். நான் வேணா இறங்கிட்டு கூப்பிடட்டுமா? டேய் 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 இருடா. சொல்லுங்கப்பா. டேய், இங்க டிவில ஏதோ சொல்லிட்டு இருக்காங்கடா. நீ என்னமோ ஏர்போர்ட் போறேங்கற? என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்க? மும்பைல நல்ல மழையாண்டா, புயல் வேற ஆரம்பிக்க போதாம். நீ போய் கிளம்பி போறேங்கற இப்போ? அப்பா, இந்த புயல்லாம் வருஷத்துக்கு 2 டைம் 3 டைம் போயிட்டு வரதான்பா செய்யும். அதுக்கு நம்ம என்னப்பா பண்ண முடியும்? அது இல்லடா, மொத பொண்டாட்டியை கூட்டு போற, அது இல்லாம அவ கர்ப்பமா வேற இருக்கா. இந்த சமயத்துல புயலும் மழையுமா இருக்குன்னா கொஞ்சம் யோசிக்க வேண்டாமாடா? நாங்க ஃப்ளைட்ல போய் இறங்க போறோம். அங்க கம்பெனி காரு பிக் பண்ண போகுது. கார்ல ஏறி ஃபிளாட்டுக்கு போக போறோம். இதுல புயல் எங்களை என்னப்பா பண்ண போகுது? டேய் இளங்கோ, எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருக்காதுடா. பெரிய புயல் வந்துச்சுன்னு வச்சுக்கோ, ஏதாவது பிரச்சனை ஆயிடாதா? சாதாரண மழைக்கே மும்பை தண்ணியில மிதக்கும். அதுவும் புயல்னா கேட்கவா வேணும்? அப்பா, நீங்க ரொம்ப பயப்படுறீங்க. ரொம்ப புயல்னா அவங்க ஃப்ளைட்டே விட மாட்டாங்க. ஃப்ளைட்டு விடுறாங்கன்னா அதை சமாளிக்கிற அளவுக்கு இருக்குன்னு தான் அர்த்தம்ப்பா. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, நாங்க மேனேஜ் பண்ணிக்கிறோம். டேய், ஏற்கனவே பல தடங்களுக்கு நடுவுல கிளம்பி போயிருக்க. அந்த குடுகுடுப்பக்காரன் சொன்னதுல இருந்தே ஒவ்வொன்னும் தப்பா தான் நடந்துட்டு இருக்கு. இப்ப இந்த புயலும் சேர்ந்துச்சுன்னா எங்க மனசு கஷ்டப்படாதா? ஏண்டா, எங்களை இவ்வளவு பதட்டத்துல வச்சுட்டு கட்டாயம் போய் தான் ஆகணுமா? மழை எல்லாம் ஓஞ்சதுக்கு அப்புறம் போக வேண்டியதானே? நாங்களும் கொஞ்சம் நிம்மதியா இருப்போம்ல. ஐயோ, இப்படி எல்லாம் வேண்டாம் இளங்கோ. மாட்டிப்போம். வேண்டாம் சொல்லிடுங்க. வேண்டாம். இளங்கோ, என்ன சொல்றது? அப்பா, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லப்பா. நீங்க தயவு செஞ்சு அப்படிலாம் யோசிக்காதீங்க. நான் இன்னைக்கு மதியானமே போய் ஆபீஸ்ல ரிப்போர்ட் பண்ணணும். அதனால திரும்ப வர்ற பேச்செல்லாம் தயவு செஞ்சு எடுக்காதீங்க. நான் மும்பை போயிட்டு உங்களுக்கு கால் பண்றேன், சரியா? அப்பா ப்ளீஸ் போனை வைங்கப்பா. டேய் 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 டேய். போன் வச்சுட்டான். அப்பாடா, இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. மாமா அழுத்தி சொல்றாங்களேன்னு நீங்க திரும்ப வீட்டுக்கு போறதுக்கு சம்மதிச்சிருவீங்களோன்னு நான் பயந்தே போயிட்டேன். எனக்கும் இங்க இருந்து போறதுதான் நிம்மதியா இருக்கு யாழினி. அதனால நானும் சத்தியமா அப்படிலாம் சொல்ல மாட்டேன். நீ கவலைப்படாத. எங்க அப்பா இருக்காரு, சும்மாவே இருக்க மாட்டாரு. ஏதாவது நொயின்னு போன் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாரு. மாமாக்கு என்னதாங்க பிரச்சனை? மும்பையில புயல் மழை சூறாவளியா, அதனால ஊருக்கே போகாத, திரும்ப வீட்டுக்கு வந்துருன்னு அப்பா சொல்லிக்கிட்டு இருக்காரு. அவருக்கு ஏதாவது ஒரு காரணம் சொல்லி நம்மள இங்கே இருக்க வைக்கணும். பெரிய தலைவலியா இருக்காரு. இளங்கோ, அப்பா சொல்றாங்கன்னு அப்படி எதுவும் முடிவு எடுத்துறாதீங்க. இப்பதான் என் மனசே கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. சரி, நான் அப்படியெல்லாம் முடிவு எடுக்க மாட்டேன் யாழினி. நீ எதுக்கும் பயப்படாத. நம்ம மும்பை போறது உனக்கு மட்டும் இல்ல, எனக்கும் பெரிய நிம்மதி தான். ஆமா இளங்கோ, மாமாவோட தொல்லையில இருந்தும் அமுதா சித்தியோட டார்ச்சர்ல இருந்தும் விடுதலை கிடைச்சு இனிமேதான் நாம நிம்மதியா இருக்க போறோம். என்னாச்சு? அண்ணா, ஐயோ, என்னண்ணா என்னாச்சுண்ணா? சார் ஒரு நிமிஷம் இருங்க சார், என்னன்னு பார்த்துட்டு வந்துடுறேன் சார். என்னண்ணே ஆச்சு? டயர் பஞ்சர் ஆயிடுச்சு சார். என்னண்ணே இப்படி சொல்றீங்க? எனக்கு ஃப்ளைட்டுக்கு நேரம் ஆகுதுண்ணே. நான் என்ன சார் பண்றது? ஏர்போர்ட்டுக்கு போறோம், முக்கியமான விஷயத்துக்கு போறோம். இப்படி ஆகலாமா? நீங்க வண்டியை பார்த்து எடுத்துட்டு வர வேண்டாமா? மேடம், இதெல்லாம் எங்க கையில இல்ல மேடம். மேடம், டயர் புது டயர் தான் மேடம். ரோட்ல ஏதாவது ஆணியினி இருந்திருக்கும். டயர் பஞ்சர் ஆனதுக்கு நான் என்ன பண்ண முடியும் மேடம்? அதுக்கு இப்ப என்ன பண்றது? பேசிட்டே இல்லாம விஷயத்த சொல்லுங்க. சார், டயர் ஸ்பேர் இருக்கு, சீக்கிரம் மாத்திரலாம் சார். சரி, சீக்கிரம் மாத்துங்கண்ணே. ஃப்ளைட்டுக்கு டைம் ஆகுது. இப்போ மாத்திரலாம். சரி போங்க. ஐயோ, நிம்மதியா ஊருக்கு போலான்னு பார்த்தா இப்ப பார்த்தா அப்படி ஆகணும்.
இப்பதான் மாமா ஃபோன் பண்ணி மும்பைல புயல்னாரு. இப்போ டயர் பஞ்சர் ஆயிடுச்சு. அபசகுனமா என்னென்னமோ நடக்குது. பயமா இருக்கு இளங்கோ. அப்படிலாம் ஒன்னும் யோசிக்காத. என்ன ஆனாலும் நம்ம கிளம்பி போக தான் போறோம். என்ன மெசேஜ் வந்திருக்கு? டியூ டு சிவியர் ரெயின் அட் மும்பை all flight can be cancelled next 48 hours. Further update will be provided from message. The apologies for the inconvenience. Appreciate your understanding. Hey, flight cancel. என்னாச்சுங்க? என்ன இப்படி எல்லாமே ஒரே நேரத்துல கழுத்தெடுத்துக்கிட்டு இருக்கு? மும்பைல புயல் மழைன்றதுனால ஃப்ளைட் எல்லாமே கேன்சல் ஆயிடுச்சாம். அடுத்த 48 மணி நேரத்துக்கு ஃப்ளைட்டே கிடையாதான். எல்லாமே சரியானதுக்கு அப்புறம் தான் அடுத்த தகவலை அனுப்புவேன்னு சொல்றாங்க. அட கடவுளே, இப்ப என்னங்க பண்றது? அதான் எனக்கும் ஒன்றும் புரிய மாட்டேங்குது. கிளம்பும் போதே எங்க அப்பாவும் அமுதாத்தையும் போவாதன்னு வாய் வச்சாங்க. அப்பையில இருந்து ஏதாவது ஒரு தடங்கள் வந்துகிட்டே தான் இருக்கு. மும்பையில் நேற்று இரவில் இருந்தே கனமழை பெய்து கொண்டிருக்கிறது. வழக்கத்திற்கு மாறாக கனமழை பெய்து கொண்டிருப்பதால் மும்பை நகரமே வெள்ளத்தில் மூழ்கி இருக்கிறது. மும்பை விமான நிலையத்திலும் நீர் சூழ்ந்து காணப்படுகிறது. ஆயுசு 100. இப்பதான் இனியாக்கு கால் பண்ணி என்ன பண்ணலான்னு கேட்கலான்னு நினைச்சேன். அவளே கால் பண்றா. பேசுறேன். ஏய் யாழினி, எங்க இருக்கீங்க? இனியா, ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு இருந்தோம். வழியில கார் பஞ்சர் ஆயிருச்சு. டிரைவர் டயர் மாத்திட்டு இருக்காரு. இந்த சமயம் பார்த்து மும்பைல புயல் மழையா இருக்குன்னு ஃப்ளைட்டை கேன்சல் பண்ணிட்டதா மெசேஜ் வந்திருக்கு. அடுத்த 48 மணி நேரத்துக்கு ஃப்ளைட்டே கிடையாதா. அதான் என்ன பண்றதுன்னு தெரியாம நாங்க முழிச்சிட்டு இருக்கோம். ஏய், அத சொல்றதுக்காக தான் நானே இப்ப கால் பண்ணேன். நானே இப்பதான் டிவி நியூஸ்ல பார்த்தேன். திரும்ப திரும்ப ஃபிளாஷ் நியூஸ் அதையே தான் காட்டிட்டு இருக்காங்க. சரி, இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க? மாமா கூட ஃபோன் பண்ணி மும்பைல புயல் மழைன்னு சொன்னாரு. ஆனா ஃப்ளைட் கேன்சல் ஆனத பத்தி எதுவுமே சொல்லல. நாங்க தான் என்ன பண்றதுன்னு தெரியாம யோசிச்சுட்டு இருக்கோம். இனியா குடு. ஹே யாழினி, இளங்கோ கூட ப்ளீஸ். என்னங்க பேசுங்க. அண்ணா சொல்லுண்ணா. டேய், ஃப்ளைட் கேன்சல்னு சொல்றாங்க. என்ன பண்ண போறீங்க? என்ன பிளான்? ஏர்போர்ட்டுக்கு போய் அங்க என்ன சிச்சுவேஷன் பார்க்கலாம்னு நினைக்கிறேன். டேய் இதை பார், மும்பைக்கு ஃப்ளைட்ல கேன்சல்னு சொன்னதுக்கு அப்புறம் ஏர்போர்ட்டுக்கு போய் என்ன பண்ண போறீங்க? அதானே எனக்கு ஒன்றும் புரியல. மும்பை ஃப்ளைட் கேன்சல்னா புனேக்கோ இல்ல சூரத்துக்கோ ஃப்ளைட் டிக்கெட் எடுத்துட்டு போயிட்டு அங்கிருந்து ட்ரெயின்லயோ இல்ல பஸ்லயோ போய்க்கலாமான்னு நினைக்கிறேன். அப்படியும் வழி இல்லைன்னா அப்புறம் வீட்டுக்கு தான் திரும்பி போகணும். ஆனா வீட்டுக்கு போனா அப்புறம் அப்பா கிட்ட இருந்து எஸ்கேப்பே ஆக முடியாது. ஐயோ, அது ஒரு போர். விக்ரம், வீட்டுக்கு திரும்ப போனா ஒரு நிமிஷம்டா. மாமா நிச்சயம் ஏதாவது சொல்லி வீட்லயே இருக்க வச்சிருவாரு. அதுக்கப்புறம் அவங்கள விடவே மாட்டாரு. அதனால அவங்கள எங்கே வர சொல்லிருவோமா? பெஸ்ட். இளங்கோ சொல்லுது கேளு. அண்ணா, இப்போ வேற ஊருக்கு போய் அங்கிருந்து மும்பைக்கு போறதெல்லாம் வேலைக்கே ஆகாது. ஓகே, ஏதாவது நியூஸ் பார்த்துட்டு இருக்கோமே, பயங்கர புயல் மழையா இருக்கான். நீ என்ன பண்றனா அப்படியே யூ டர்ன் எடுத்து இங்க வந்துரு. சரியா? சரி, அப்பாவை பொறுத்த வரைக்கும் நீங்க 2 பேரும் மும்பை போன மாதிரியே இருக்கட்டும். பட் இப்போ உடனே கிளம்பி நீங்க 2 பேரும் இங்க வாங்க. ஓகே? சரிண்ணா, அப்படியே செஞ்சிடறேன். அப்பாடா, இப்பதான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. அடுத்த ஃப்ளைட் எப்போன்னு பாத்துட்டே இருங்க. டயர் மாத்தியாச்சு. ஏர்போர்ட் போயிடலாமா? ஏர்போர்ட்டுக்கு வேண்டாம் சார், வண்டியை நான் சொல்ற இடத்துக்கு விடுங்க. சரிங்க சார், வாங்க சார். நீ போய் விதி இப்படி சதி செய்யும் நான் நினைச்சே பார்க்கலண்ணா. எல்லாமே வேக வேகமா நடந்தது. மும்பை ஆபீஸ்க்கு வர சொல்லி உடனே அப்ரூவல் கொடுத்தாங்க. என் ஆபீஸ்ல ரிலீவிங் ஆர்டரும் உடனே கொடுத்தாங்க. நடக்கவே நடக்காதுன்னு நினைச்ச நம்ம அப்பாவும் எல்லாத்துக்கும் சம்மதிச்சாரு. அந்த அமுதாத்தை பண்ண எந்த தில்லுமுள்ளும் ஒர்க் அவுட்டும் ஆகல. இவ்வளவு நல்லது நடந்தும் ஏர்போர்ட் பக்கத்துல போறப்போ இயற்கை இப்படி சதி பண்ணிருச்சேன். நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. இப்ப நியூஸ்ல வேற பார்த்துட்டாரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல ஃபிளைட் கேன்சல்ன்ற மேட்டரும் தெரிஞ்சிடும். அப்பா என்ன சொல்லுவாரோன்னு பயமா இருக்குண்ணா. நம்ம சென்னை சில்க்ஸின் பெருமை மிக ஆடி சேல். நம்ம சென்னை சில்க்ஸ்ல ட்ரெண்டி கலெக்ஷன்ஸ் வந்துடுச்சு. up to 50% off. செம்ம ஜாலி ஆயிடுச்சு. தரமான ரகங்கள், fresh and trendy collections,
அப் டு 50% ஆஃபர். எல்லாமே நல்லா இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். தி சென்னை சில்க்ஸின் தரமான ஆடி, பெருமை மிக ஆடி. சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் யூடியூப் சேனல்ல லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.